ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடோனில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கழிவு காயெல்லாம் நிறையா சேர்ந்துருச்சு. சரி, அதெல்லாம் வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வெட்டிக்கிட்டு இருக்காரு, எண்ணெய் கைக்காண்டி. மற்றது வழக்கம் போல் அவங்க காயெல்லாம் உரிக்கிறாங்க. இது நம்ம கழிவு காய் போட்டது, அதை தான் இப்போ வெட்டுறோம். இப்போ மறுபடியும் அவங்க வேறு காய் உரிச்சிட்ருக்காங்க. இப்படி உரித்து கழுவி காய் போட்டதெல்லாம் நம்ம உடச்சி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வெட்டுற கழிவு காய் உரிக்க முடியாதது, ஒரு மாதிரி இருக்கும், சொரிக்காய் மாதிரி இருக்கும். அந்த காயை தான் கழிவு காய் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை உரிக்க மாட்டாங்க. அதை தான் நம்ம வெட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏற்றுறதுக்கும் லாரி வந்துருச்சு, ஏற்றிட்டுருக்காங்க. மட்டை ஏற்றுறதுக்கும் லாரி வந்துருச்சு, மட்டை ஏற்றிட்டுருக்காங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய் உரிக்கிறவங்களுக்கு ஒரு காய்க்கு ₹1 போல். இப்போ ஒரு காய் உரித்தா ₹1. அவங்க எப்படியும் ஒரு நாளைக்கு 1000 காய் கிட்ட கூட உரிப்பாங்க. அதேமாரி மட்டை அள்ளுறாங்க இல்லையா, அவங்களுக்கு லோடு கணக்காம். ஒரு லோடு ஏற்றுனா ₹1000 போல் இருக்குது. ஒரு லோடு ஏற்றுனா அது இல்லாமல் நம்ம காசு ஒரு லோடுக்கு ஒரு தடவைக்கு ₹300 தருவோம் ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தரது, அவங்க கூலி இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா தரது. இப்போ அவங்க ஏற்றிட்டாங்க. அவங்க எப்படி ஒரு நாளைக்கு 3 லோடு ஏற்றுவாங்களாம். அப்போ ஆளுக்கு ₹1000 எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செஞ்சுட்டு மறுபடியும் வேறு வேலை போய் பார்ப்பாங்களாம். அவங்க குடோனில் போய் வேலை பார்ப்பாங்களாம். அப்போ வேலைக்கேற்ற சம்பளங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் அவங்க ₹1000, வீட்டுக்கு ₹1000 1300 கொண்டுட்டு போவோம். எங்கள் இதை எடுத்துக்கிட்டமாக்கும் ஒரு ₹1000 கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆனால் என்ன, மழை வெயில் எதுவும் பார்க்காம வேலை பார்க்கணுங்க. மட்டை அள்ளுறதுக்கு 4 பேர் வருவாங்க, தேங்காய் அள்ளுறதுக்கு 3 பேர் வருவாங்க. இவங்களுக்கு டன் கணக்குங்க. இப்போ தேங்காய் லோடு ஏற்றுறாங்க இல்லையா, அவங்களுக்கு டன் கணக்காம். ஒரு டன்னுக்கு இவ்வளவு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அப்போ இவங்க 3 பேர் அள்ளுறாங்க தேங்காய். இந்த பாருங்கள், 3 பசங்க அள்ளிட்டுருக்காங்க. தேங்காய் உரிக்கிறவங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க, 20 பேர். அவங்க தேங்காய் உரிச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு பாருங்கள். வெயில் மழை எல்லாம் பார்க்காம வேலை செஞ்சாதாங்க நம்ம சம்பாதிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.